சுருள் சுருளாய் ஜலேபி போல சுவையோடு சுற்றும் கதைகள். அறிவும் நெறியும் கலந்தவை ஜலேபி டேல்ஸில் பயணம் செய்வோம். வீரமிக்க அரசனாவான், அவனின் பெயர் அசோகன். வெற்றி பெற வேண்டுமென களம் இறங்கினான் அவன். பொன்னிறத்தில் ரத்தம் வந்து உணர்வு பெற்றான் அவன். மாறினான் அவன், அமைதியை அளித்தவன். தத்துவத்தில் தோய்த்தவன், உச்ச தத்துவம் நம்பினான். அசோக சக்கரம் அவைத்து அதன் வண்ணம் நீளமாக்கினான். மாறினான் அவன், அமைதியை அளித்தவன். நண்பர்களே, ஜலேபி டேல்ஸின் இந்த புதிய காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பண்டைய இந்தியாவின் கதைகளை கேட்பதில் அரின் மற்றும் அன்விக்கு மிகுந்த ஆர்வம். ஒரு நாள் இந்திய கொடியை பார்த்து கொண்டிருந்த போது நீல நிற சக்கரத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் சிந்தித்தார்கள். அந்த சக்கரம் யாருடைய கதையை சொல்லுகிறது? அவர்கள் ஒரு பெரிய வரலாற்று புத்தகத்தை திறந்தார்கள். அதுவே ஒரு மன்னன் தனது மனதை மாற்றி உலகையே மாற்றிய கதையின் தொடக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய மன்னர்களில் ஒருவராக இருந்தவர் சக்கரவர்த்தி அசோகன். மௌரிய பேரரசை ஆட்சி செய்த வல்லமை மிக்க அரசர் அவர். அவரது பேரரசு இந்தியாவின் பெரும் பகுதியையும் இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதிகளையும் உள்ளடக்கியது. ஆரம்ப காலத்தில் அசோகன் ஒரு வலிமையான போர் மன்னன். அவருக்கு பெரிய படை இருந்தது. பல போர்களில் வெற்றி பெற்றார். அவருக்கும் பலம் இருந்தது. ஆனால் அந்த பலம் யுத்தத்தின் வழியே வந்தது. அசோகன் தனது ஆட்சியை விரிவாக்க பல போர்களை நடத்தினார். அவற்றில் மிக பெரியது கலிங்கப் போர். இந்த போர் நடந்த இடம் இன்றைய ஒடிஷா. அசோகன் போரில் வெற்றி பெற்றார். ஆனால் போர்க்களத்தில் அவர் கண்டது அழிவு, வலி, அழுகை. ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழந்ததை பார்த்தபோது அசோகனின் மனம் கலங்கியது. இதுதான் வெற்றியா என்று அசோகன் தன்னிடம் கேட்டுக்கொண்டார். மக்கள் துன்புறும் போது அந்த வெற்றிக்கு என்ன அர்த்தம்? அந்த நிமிடம் அசோகனின் மனம் மாறத் தொடங்கியது. அசோகன் புத்த மத துறவிகளை சந்தித்தார். அவர்கள் கௌதம புத்தரின் போதனைகளை பகிர்ந்தனர். அஹிம்சை, அதாவது அக்கிரமில்லா வாழ்வு, கருணை, பிறரிடம் அன்பு, தர்மம், நேர்மையான நடத்தை. இந்த வார்த்தைகள் அசோகனின் உள்ளத்தை தொட்டன. அசோகன் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். இனிமேல் நான் எந்த போரும் நடத்த மாட்டேன். அந்த நாளிலிருந்து அவர் வன்முறைக்கு பதிலாக அமைதியை தேர்ந்தெடுத்தார். அசோகன் தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தார். அதாவது நேர்மை, நீதி, அனைத்துயிர்களுக்கும் மரியாதை. அரசு அதிகாரிகள் கூட மக்களை அன்புடன் அணுக வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். அசோகன் கட்டியவை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மருத்துவமனைகள், பயணிகளுக்கான தங்குமிடங்கள், சாலைகளின் இருபுறமும் நிழல் மரங்கள், குடிநீர் கிணறுகள். அவர் ஒரு பரிவுள்ள அரசராக மாறினார். அசோகன் தன் கருத்துக்களை கற்களிலும் தூண்களிலும் பொறித்தார். அவை அசோகன் கல்வெட்டுகள் என அழைக்கப்படுகின்றன.
அந்த செய்திகளில் கூறப்பட்டது, கருணையுடன் இருங்கள், மூத்தவர்களை மதியுங்கள், விலங்குகளை பாதுகாப்போம். அசோகன் புத்த மதத்தை வாளால் அல்ல, வார்த்தைகளால் பரப்பினார். அவர் தூதர்களை பல நாடுகளுக்கு அனுப்பினார். இலங்கை, மத்திய ஆசியா, பின்னர் சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இதனால் புத்த மதம் உலகம் முழுவதும் பரவியது. சார்நாத் புத்தர் தனது முதல் உபதேசம் வழங்கிய புனித இடம் சார்நாத். அசோகன் அங்கு ஸ்தூபங்களையும் தூண்களையும் கட்டினார். அது அமைதியின் சின்னமாக மாறியது. இந்திய கொடியின் நடுவில் இருக்கும் நீல நிற சக்கரம் அசோக சக்கரம். அதில் உள்ள 24 ஸ்போக்குகள் வாழ்க்கையின் மதிப்புகளை நினைவூட்டுகின்றன. தர்மம், நேர்மை, கருணை, சேவை, அமைதி. இந்தியாவின் தேசிய சின்னமான 4 சிங்கங்கள் அசோகனின் சார்நாத் தூணிலிருந்து வந்தவை. அவை சக்தி, தைரியம், விழிப்புணர்வு என்ற அர்த்தங்களை சொல்கின்றன. இன்று நாம் அசோகனின் நினைவு சின்னங்களை எங்கு காணலாம்? சார்நாத் மியூசியம், சாஞ்சி ஸ்தூபம், கல்வெட்டுகள். அவை வரலாற்றின் உயிருள்ள சாட்சிகள். அரின் மற்றும் மன்வி புத்தகத்தை மூடினார்கள். சூரியன் உதிக்கும் வேளையில் அரின் மற்றும் மன்வி ஒரு சிறு செடியை நட்டார்கள். உண்மையான பலம் யுத்தத்தில் இல்லை, கருணையில் உள்ளது. ஒரு மன்னன் தன் கோபத்தை விடுத்து கருணையை தேர்ந்தெடுத்தால் நாமும் நம் வாழ்க்கையில் அதை செய்ய முடியாதா? அதுவே சக்கரவர்த்தி அசோகனின் கதை. ஜலேபி டேல்ஸிலிருந்து. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஜலேபி டேல்ஸ் சேனலுக்கு லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த பகுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அசோகம் கதையை காண்போம்.